இந்த நாளினுடைய காலை தியானத்துக்காக நம்ம சங்கீதம் 121 1 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கி மனிதனுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒத்தாசை, அதாவது உதவிகள் ரொம்ப ரொம்ப அவசியமான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த உதவிகள் நம் நண்பர்களிடத்திலிருந்து, தெரிந்தவர்களிடத்திலிருந்து, இல்லைன்னு சொன்னால் அதிகமான வருமானம் வரக்கூடிய நபர்களிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி மனிதர்களுடைய சிந்தைகளிலே தோன்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக நம்புகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ வானத்தை உண்டாக்கினவர், பூமியையும் உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் அதில் என்ன செய்திருக்கிறார், உண்டாக கடவுது என்று சொல்லி அனைத்தையும் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மிக பெரிதான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், ஒத்தாசை எங்கிருந்து வரும் அப்படின்னா உண்டாக்கினவரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை நமக்கு வருகிறதா இருக்கிறது. அப்போ நம்ம யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி. அதே போல் நம்ம ஓசியா புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இந்த இஸ்ரவேல் ஜனம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்து வனாந்திரத்திலே இரவும் பகலும் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை வழிநடத்துகிறார். ஆனாலும் அவர்கள் இந்த உலகத்தை பார்த்து பின்வாங்கி போய் தேவனுக்கு கோபத்தை கொண்டு வரக்கூடிய நிலைமையில், அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய நிலைமையில் அழைத்த தேவனை மறந்து விட்டு அவர்கள் போனபடியினாலே ஆண்டவர் சொல்கிறார், நீ கேடு உனக்கு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிறார். அங்கே தேவனுடைய அன்பை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை செய்தாலும் நீ மனம் திரும்பி என்னிடண்டைக்கு வரும்போது உனக்கு நான் உதவி செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரீர பிரகாரமான உதவிகள் மாத்திரமல்ல, ஆத்மாவிலே அவர் உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். தேவனோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்கு அவர் உதவி செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். அங்கதான் அவருடைய அன்பு நமக்கு வெளிப்படுகிறத பார்க்குறோம். என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. பாருங்க, அவர்கிட்ட தான் சகாயம் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த இஸ்ரவேல் ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கு வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் உபாகமம் 33:29 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அப்போ பாருங்க, சகாயம் செய்யக்கூடிய கேடகம் அவராயிருக்கிறார், மகிமை பொருந்திய பட்டயமும் அவராயிருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜனங்களை அவர் பலப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இப்படி பலப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டில் சிலுவைக்கு அப்புறமாக வாழக்கூடிய, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், நாம் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் அவர் என்ன செய்கிறார், நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக கிருபாசன தண்டைக்கு கூட நம்ம என்ன செய்யலாமாமா, வரலாம் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஏற்ற வேளையில சகாயமும் அவருடைய கிருபாசன தண்டைக்கு சேரக்கூடிய பாக்கியமும் எப்படி கிடைத்தது அப்படின்னு சொன்னால், 2000 வருடங்களுக்கு முன்பாக அந்த சிலுவையில் அவர் மரித்தார். நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்தார், அக்கிரமங்களை அவர் சுமந்தார், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் அண்டைக்கு நாம் போக முடியும். நாம் அவரை தூரத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை, தரிசிக்க வேண்டியதில்லை. அவர் அண்டைக்கு நாம் வந்து அவரிடத்துல சகாயமும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்.
ஆகவே அப்படிப்பட்ட தைரியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதுவும் பாருங்க, நமக்கு ஒரு உதவி வேண்டும் என்று சொன்னால் ஏற்ற சமயம் வரும்போது அதை செய்ய தீவிரமாய் அவர் வரக்கூடியவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட மகிமையான தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே, சகாயம் எனக்கு படிக்கிறதற்கு வழி இல்லை, இல்லைன்னா என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுவதற்கு வழி இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது, பஞ்சம் வருகிறது, பட்டினி இருக்கிறது, இந்த காலகட்டங்களில் ஜீவிப்பது ரொம்ப கடினம் என்றெல்லாம் சொல்லி நம்ம ஒரு வேலை கலங்குவோமையானால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் சகாயராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வானத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார், பூமியை அவர் உண்டாக்கி இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் உடையவர் தான் சொல்கிறார், என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லி. ஆகவே வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். விசுவாசம் இல்லாதவர்களாய் நாம் வாழாமல் விசுவாசம் உள்ளவர்களாக, தேவன் பேரில் விசுவாசம் வைத்தவர்களாக வாழும்போது அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ண அவர் தீவிரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட மெய்யான தெய்வத்தை நாம் தேவனாக கொண்டிருக்கிறபடினாலே நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். இந்த வசனமானது உங்களுக்கும் எனக்கும் ஒருபோல உதவி செய்யும். ஆகவே கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த வசனத்தின் மூலமாக மகிமைப்படுவதாக. ஆமேன்.